சரி, ஆக்சுவலி நான் தான் எங்களோட தலைமுறையிலே முதல் தொழில் முனைவோராக ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு நாளில் டிசைட் பண்ணதாப்பா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு. ஏன்னா வேலையை வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டேன், ஒரு ஈகோவில் விட்டுட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது கையில் ஒரு பைசா கிடையாது. ஓகே, கம்பெனி ஆரம்பிக்கணும்னு மட்டும் டிசைட் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கும் போது பணம் இல்லை. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு நாளும் வந்து தூங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா அது, இவ்வளோ பெரிய சேலரியை விட்டுட்டு இப்படி ஆரம்பிச்சிட்டேன்னு. ஏசி கார்லையும் ஃப்ளைட்லையும் போயிட்டு இருந்தேன், நான் ஷேர் ஆட்டோலையும் பஸ்லையும் போக ஆரம்பிச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு நாளும் சொல்லுவேன், இது நிரந்தரம் கிடையாது, நம்ம மாறுவோம், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்கோன்ற ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து இனோவேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய மீடியாவில், ஒரு பெரிய டெலிவிஷனில் எங்கள் ப்ராடக்ட்டை, எங்கள் கம்பெனி செலக்ட் ஆகி இன்னைக்கு நாங்கள் ஃபண்ட் வாங்கி தேங்க்யூ.